சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் அண்ணாமலை வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிட்டு பேசுகிறாங்க. மேலே மாடியில் ஒரு ரூம் எடுக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே அவங்கவுங்க ஒப்பீனியனை சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ஒரு அட்டாச் பாத்ரூம் எல்லாமே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜயாவும் கிச்சனோட சேர்ந்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வீடு கட்டுற மாதிரி இல்லைப்பா, யாரையா தனி கொடுத்துட்டு அனுப்ப மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, ஒரு வாரம் ரூமில் முத்துவும் மீனாவும் படுக்கட்டும், அதுக்கப்புறம் மனோஜ், அதுக்கப்புறம் ரவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து அந்த கடைக்கு போகிறாரு. அப்போ ஓனர் சொல்கிறாரு, ஃபங்க்ஷனை நல்லா கிராண்டாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, வீட்டில் எல்லாத்துலேயும் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு என்ன சும்மா நிற்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீனில் மனோஜ் ரோஹிணி ரூமில் இருக்காங்க. அப்புறம் ரோஹிணி சொல்கிறாங்க, இன்றைக்கி முத்து தாங்க தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிவா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க, என்ன நீங்கள் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட கேட்குறாங்க. இல்லை அவங்க இன்னும் ரொம்ப விட்டு வெளியே வரலையே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து மனோஜ் மனோஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது.